அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுறதன் மூலமாக ஏதோ ஒரு மூலையில் யாரோ ஒருவர் உயிர் பழைக்கலாம். இன்றைக்கி நம்ம எங்கே நிற்கிறோம்னு கேட்டிங்கன்னா, சித்த மருத்துவத்தின் மூலமாக கேன்சரை குணப்படுத்தக்கூடிய வைத்திய நாராயண மூர்த்தி அவங்களுடைய சித்த மருத்துவ வைத்தியசாலையில் தான் நிற்கிறோம். பல பேருடைய எண்ணம் கேன்சர் வந்துட்டு அதை குணப்படுத்த முடியாது, இதோட அவங்க ஆயுள் காலம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு இருக்காங்க. அது தவறு. இன்னும் சிலர் சொல்கிறாங்க கேன்சருக்கு மருந்தே கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் தவறு. கேன்சருக்கு அது எந்த மாதிரி கேன்சராக இருந்தாலும் சரியான இடங்களில் சரியான மருந்தை எடுத்தோம்னா அந்த நோயையும் குணப்படுத்தலாம் அப்படின்றதுக்கு வைத்திய நாராயண மூர்த்தி அவங்க நடத்துகிற அந்த வைத்தியசாலை ஒரு எடுத்துக்காட்டு. இங்கே மருந்து சாப்பிட்ட பல லட்சம் பேருக்கு அது குணமாயிருக்கு. இன்றைக்கி பல பேர் நம்மக்கிட்ட பேசினாங்க. அவங்களே சொன்னாங்க, எனக்கு ஸ்டேஜ் 4 இருந்துச்சு, எனக்கு சரியாயிடுச்சு அப்படின்னாங்க. இந்த மாதிரி பல பேருக்கு இந்த வியாதி வந்த உடனே உடஞ்சி போய் வீட்டில் உட்காராமல் இதுக்கான ட்ரீட்மெண்ட் எங்கேயும் கிடைக்காது அப்படின்னு இங்கிலீஷ் மெடிசனை மட்டுமே நாடாமல் இதுபோல் இருக்கக்கூடிய சித்த மருத்துவத்தை நீங்கள் நாடினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வியாதி குணமாயிடும். உடனே குணமாகட்டலும் ஒரு 6 மாதம் டைமிங்கில் அது குணமாயிடும். அதனால் யாருமே மனசு உடஞ்சிடாதீங்க. கேன்சருக்கு மருந்து இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. கேன்சருக்கு சரியான மருந்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. நீங்கள் சரியான இடத்த தேடி வரணும். சென்னையிலிருந்து ஒரு 650 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய வைத்திய நாராயண மூர்த்தி அப்படின்ற அந்த சித்த மருத்துவ கூடம் கிட்டத்தட்ட 3-4 தலைமுறையாக செயல்பட்டு வருது. இங்கே பல லட்சம் பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்து குணமடைஞ்சிருக்காங்க. பல மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்கள், உங்களுக்கு இனிமேல் எங்களால் வைத்தியம் பார்க்க முடியாது, உங்களுக்கு கேன்சர் முத்தி போச்சு, இப்படியா வீட்டில் கொண்டு போய் வச்சு எப்படியா காப்பாற்றிக்கங்க, அவ்வளோதான், இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு பல மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நோயாளிகளை கூட காப்பாற்றிய பெருமை இந்த வைத்திய நாராயண மூர்த்தி அப்படின்ற சித்த வைத்தியசாலையை சாரும். உண்மையை அலசி ஆராய்ஞ்சு தான் நம்ம ஒரு விஷயத்தை வெளியே சொல்லுவோம். மருந்தோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் 600 ரூபாய் தான். இந்த 600 ரூபாய்க்கு அவங்க கொடுக்குற மருந்தை 1 மாதத்துக்கு பயன்படுத்தலாம். ஒரு 3 பொட்டலமாக சுருட்டி கொடுக்குறாங்க. அதனால் இந்த மருந்தை பயன்படுத்திய பல லட்சம் பேர் இன்னைக்கு நோய் குணமடைஞ்சு பார்க்க முடிஞ்சுது. அவங்க சொல்லக்கூடிய பத்தியங்களை பின்பற்ற வேண்டும். அப்புறம் அவங்க எப்படி மருந்து எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணணும். மற்றபடி பெருசாக எதுவுமே அவங்க இதை பண்ணாதீங்க அதை பண்ணாதீங்க அப்படின்லாம் சொல்லலை. வாழைப்பழம் சாப்பிடாதீங்க, கோஸ் சாப்பிடாதீங்க, கசப்பான காய்கறிகள் சாப்பிடாதீங்க, மட்டன், சிக்கன், முட்டை, எண்ணெயில் பொரிச்ச பொருட்கள் சாப்பிடாதீங்க அப்படின்னு சில கண்டிஷன் சொல்கிறாங்க. அது மட்டும் பால், தயிர், மோர், டீ, காப்பி இந்த மாதிரி பொருளை குடிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறேன். நான் சென்னையிலேருந்து போனேன். பெங்களூர் வருது. பெங்களூரை தாண்டி சிவமோகாலேருந்து ஒரு 47 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய கிளாலக்குண்டிக்கு நம்ம ஆட்டோவில் போனோம், இல்லை வேறு ஏதாவது டாக்ஸி புக் பண்ணி போகணும்லாம் என்ன கிடையாது. இந்த கிளாலக்குண்டியிலேருந்து 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த மருத்துவமனைக்கே பஸ் வருது. அவங்களே இப்போ இந்த பஸ்ஸில் இறக்கி விட்டுறாங்க, அந்த மருத்துவமனையிலே போய் இறக்கி விட்டுறாங்க. அதனால் நமக்கு எந்த பயமும் கிடையாது, தைரியமாக போகலாம். இந்த மாதிரி ஒரு மருத்துவமனை இருக்குது அப்படின்றத பல பேர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் பதிவு போடுறோம். இதை ஷேர் பண்ணுங்கள்.